ஸோ அதில் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஐயோ இவ்வளோ கூட்டம் வந்துருச்சேன்னா இந்த கூட்டமெல்லாம் நாளைக்கு ஓட் பேங்காக போடணும். ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினிகாந்த் வந்து 2017 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு 2020 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ கூட ஒரு கட்சி ஒரு அமைப்பு எதுவுமே பேர் ஒன்றுமே வரல. அப்போ வந்து 25th டிசம்பர் 2020 அவர் என்ன சொன்னார், 30th நான் வந்து 31st ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் இந்த மாதிரி நான் வந்து பட் அந்த 6-7 நாளுக்குள்ள இல்லை 5 நாளுக்குள்ளாரே ஏதோ ஒரு நடந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயால இந்த விஜய் வந்து நிஜமாகவே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அரசியல் கட்சி ஆரம்பித்தாச்சு. நிஜமாக அந்த பையனுக்கு திராணி தைரியம் முதுகெலும்பு இருந்திருந்தானா இந்த ஈரோடு எலெக்ஷனில் தான் நின்று இருந்தா தோத்தாருக்கிற தப்பு இல்லை. பட் வந்து தான் வந்து நிஜமாகவே ஒரு அரசியல் இந்த சேலஞ்ச் ஹி மீன்ஸ் பிஸ்னஸ் தட் இஸ் இந்த ஊழலை நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறதுக்கு நிஜமாகவே ஒரு சேலஞ்சாக வந்து இறங்கியிருக்கான்னு சொல்லலாம். நீ 2 எலெக்ஷனையும் விட்டுட்ட. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நீ ஒன்றும் வாய் பேசல. அதுக்கப்புறம் நீ அசம்பிளி இது பை எலெக்ஷன் வந்தப்போ நீ வந்து அதில் கண்டெஸ்ட் பண்ணல. விஜய்க்கு வந்து யார் பின்னாலேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா என்னோட இது வந்து டெஃபினட்டாக இது பிஜேபி மிரட்டி அவனும் அரசியல் கட்சி வச்சு ஒரு ஏதோ மிரட்டல் நடக்குது. தன்னோட இன்கம் டேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துருப்பார். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிசம்பர் ஜான்வரியில் இந்த ரியல் இது தெரியும்.